இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. பழையமலைப்பட்டி கிராமத்தில் இரவு என்பது இருள் மட்டும் அல்ல, அது உயிரோடு இருக்கும் ஒரு அச்சம். மாலை 6 மணிக்கு பிறகு அந்த ஊர் மெதுவாக சத்தங்களை விழுங்கி அமைதியாகிவிடும். ஆனால் அந்த அமைதி தூய்மையானது அல்ல, அது ஏதோ காத்திருக்கும் அமைதி. இரவு 12 மணிக்கு சரியாக ஆலமரத்தின் அடியில் இருந்து ஒரு கருப்பு பூனை அழும். அது சாதாரண மியாவ் அல்ல. முதலில் மெலிதான சத்தம், பின்னர் குழந்தை போல கதறும் ஓசை, இறுதியில் ஒரு பெண் இறப்பதற்கு முன்விடும் அந்த நெஞ்சை கிழிக்கும் அலறல். அந்த சத்தம் கேட்டவுடன் வீடுகளின் கதவுகள் மூடப்படும், விளக்குகள் அணைந்துவிடும், மக்கள் மூச்சை அடக்கிக் கொள்ளும். ஆதி அந்த ஊரில் பிறந்தவன். பயம் என்ற வார்த்தையை அவன் கேலி செய்தவன். பூனை அழுதா என்ன ஆகும் என்று நண்பன் கார்த்திக்கிடம் சிரித்தவன். ஆனால் அந்த இரவு காற்று அசாதாரணமாக குளிர்ந்திருந்தது. ஆலமரத்தை நோக்கி நடந்தபோது அவன் காலடியில் மண் நனைந்தது போல உணர்ந்தான். மழை பெய்யவில்லை, ஆனால் மண்ணில் ஈரப்பதம் இருந்தது. அது மழை அல்ல, வேறு ஏதோ. பூனை சத்தம் அருகில் வந்தது. இருளை கிழித்து 2 சிவப்பு கண்கள் தெரிந்தன. அவன் டார்ச் ஒளி அதனை தொடும்போது பூனை அசையவில்லை. அது அவனை நேராக பார்த்தது. அந்த பார்வையில் வெறுப்பு இல்லை, ஆனால் ஏக்கம் மற்றும் ஒரு சாபம். அச்சந்த பூனை வாயை திறந்தது. மனித குரல். நீங்களும் அவர்களைப் போலதான். அந்த குரல் மெதுவாக இருந்தாலும் அது நேராக காதில் அல்ல, தலையின் உள்ளே ஒலித்தது. ஆதி பின்னோக்கி ஒரு அடிக்கால் எடுத்தான். ஆலமரத்தின் அடியில் ஒரு பழைய கல்லறை. கல்லில் மீனா என்று பெயர். 1998. அந்த வருடம் ஊரில் பேசக்கூடாத வருடம். பாட்டிகள் கிசுகிசுப்பது, ஆண்கள் மௌனம் காக்கும் வருடம். அந்த இரவு வீட்டிற்கு வந்தபோது ஆதி தூங்க முடியவில்லை. ஜன்னல் வெளியே இருந்து மெதுவான நகங்கள் கீறும் சத்தம். சிட். அவன் மெதுவாக ஜன்னலை திறந்தான். பூனை இல்லை, ஆனால் கண்ணாடியில் அவன் முகம் மட்டும் இல்லை, அவன் பின்னால் ஒரு பெண் நிழல். அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடியை பார்த்தான். நிழல் இன்னும் அங்கேயே சிரித்துக் கொண்டிருந்தது. அடுத்த இரவு பூனை அவனை மீண்டும் அழைத்தது. இந்த முறை அவன் ஓடவில்லை. ஆலமரத்துக்கு கீழே மண் தானாக பிரிந்தது. கல்லறை மெதுவாக திறந்தது. உள்ளே எலும்புகள் அல்ல, இரத்தம் கரைந்த துணிகள். ஒரு டையரி. அதில் கடைசி வரி மட்டும் தெளிவாக இருந்தது: அவர்கள் என்னை உயிரோடு புதைத்தார்கள். அந்த வரி படித்தவுடன் பூனை சத்தம் மனித அலறலாக மாறியது. மண் கீழே இருந்து தட்டும் சத்தம், தடம் தடம் தடம், உயிரோடு புதைக்கப்பட்டவர் வெளியே வர முயன்ற சத்தம் போல. மீனாவின் ஆன்மா பூனையின் உருவத்தில் சிக்கியிருந்தது. அவள் கொல்லப்பட்டதல்ல, அவள் துரோகம் செய்யப்பட்டாள். அவளை காதலித்தவன் மற்றும் அவனது நண்பர்கள் சேர்ந்து அவளை ஆலமரத்தின் கீழ் புதைத்தார்கள். காரணம், அவள் உண்மையை வெளிக்கொணர முயன்றாள். கிராமத்தில் நடக்கும் கடத்தல், கரும்புலி வழிபாடு, இரவு சடங்குகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டாள். அவளை மௌனமாக்க வேண்டியது அவசியமாகியது. ஆதி உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு அவன் தனியாக இல்லை. அவன் செல்லும் இடமெல்லாம் பூனை. அவன் நிழல் இரட்டிப்பானது. கண்ணாடியில் அவன் பின்னால் மீனா. அவன் தூங்கும் போது காதில் மெதுவாக, என்னை விடுவி என்ற குரல். ஆனால் அந்த குரல் மெதுவாக மாறியது. அவர்களை எனக்கு கொண்டு வா. ஒரு மழை இரவு. 3 முதியவர்கள் ஆலமரத்திற்குச் சென்றனர். இது இவ்வளவு நாளா முடிவடையல என்றார்கள். அவர்கள் கையில் பெட்ரோல். ஆலமரத்தை எரிக்க முயன்றனர். அப்போது கருப்பு பூனை மரத்தின் மேல் இருந்து குதித்தது. கண்கள் சிவப்பாக அல்ல, முழுவதும் இரத்தம் போல. காற்று திடீரென நின்றது. அவர்களில் ஒருவன் திடீரென அலறினான். அவன் கால் மண்ணில் சிக்கியது. மண் அவனை விழுங்கியது. மற்றவர்கள் ஓட முயன்றனர். ஆனால் ஆலமரத்தின் வேர் பாம்பு போல நகர்ந்து அவர்களை கட்டிப்பிடித்தது. பூனை அலறியது. அந்த அலறல் மனித சிரிப்பாக மாறியது. அடுத்த நாள் காலை ஆலமரத்தின் கீழ் 3 புதிய கல்லறைகள். யாரும் எதுவும் பேசவில்லை. கிராமம் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி இப்போது வேறு. அது பழிவாங்கிய அமைதி. ஆதி அந்த இரவு மீண்டும் பூனையை பார்த்தான். இப்போது அதன் கண்கள் சிவப்பாக இல்லை, சாதாரணமாக இருந்தது. அது அவனை சுற்றி ஒருமுறை நடந்தது. நன்றி என்ற குரல் காற்றில் கரைந்தது. பூனை மெதுவாக மறைந்தது. ஆனால் ஆலமரம் இன்னும் அங்கேயே. அதன் வேர் கீழே எத்தனை ரகசியங்கள் இருக்கின்றன என்பது யாருக்கும் தெரியாது. இரவு 12 மணிக்கு இன்னும் சில நேரங்களில் ஒரு சத்தம் கேட்கும்.
அது பூனை அழுகை அல்ல. அது மண்ணுக்குள் இருந்து வரும் மெதுவான தட்டும் சத்தம். ஏனெனில் அந்த ஆலமரத்தின் கீழ் புதைக்கப்பட்டவர்கள் 3 பேர் மட்டும் அல்ல.